அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு Vlogs of Twins. இன்றைக்கி நம்ம சேனலில் பக்ரீத் vlog தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தம்ப்நெயிலில் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி பக்ரீத்தும் பர்த்டேவும் ஒன்றா வந்துருந்துச்சு. ஸோ இந்த ஸ்பெஷல் டே எப்படி போச்சுங்கிறது தான் நீங்கள் இந்த vlogல பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த vlog-ஐ நாங்கள் அரஃபா நோம்பு அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு 4 o'clock எந்திரிச்சிட்டு சஹர்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பாங் சொன்னதுமே போய் ஃபஜ்ர் தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் சரி நிறையா பேருக்கு மருதாணி போட வேண்டியது இருந்துச்சு. ஸோ மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒவ்வொருத்தருக்கா அப்படியே ஹென்னா போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓரளவுக்கு எல்லாருக்குமே ஹென்னா வச்சு முடித்த உடனே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே அசர் பாங் சொன்னாங்க. ஸோ அசரும் தொழுதுட்டு நாங்கள் அப்படியே துவா கேட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இடையில நான் நிறைய வீடியோஸ் எடுக்க மறந்துட்டேன். அதுக்குள்ளே அம்மா நோம்பு திறக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே மக்ரிபு தொழுதுட்டு வந்துட்டோம். மக்ரிப் முடித்த உடனே தக்பீர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பள்ளிவாசலில். ஸோ அந்த தக்பீர் கேட்கும்போது தான் நம்மளுக்கு அந்த பெருநாளோட வைபே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் பெருசாக எதுவும் வீடியோ எதுவும் எடுக்கலை. ஹென்னா போடுற வேலையெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா இந்த ஈத்க்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் போயிட்டுறதுனால வீடியோ எதுவும் பெருசாக எடுக்க முடியல. ஸோ மார்னிங் ஃபஜ்ருக்கு எந்திரிக்கும் போது தான் வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த மருதாணி எல்லாம் நைட்டே வச்சுட்டு தூங்கிட்டோம். ஸோ மார்னிங் எந்திரிச்சிட்டு இதெல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஜர்லாம் தொழுது முடித்த உடனே அப்படியே ஒவ்வொருத்தராக ரெடியாகிறக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா பெருநாள் தொழுகை 7 மணிக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக எல்லோரும் குர்பானி கொடுக்க போகிறதுக்காக நேரத்துலேயே தான் நடக்கும் இந்த பெருநாளோட தொழுகை. ஸோ நேரத்துலேயே அப்படியே ஒவ்வொருத்தராக ரெடியாகி கிளம்பி போகிறக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு நடுவில் அந்த ஹென்னா ஸ்டெயின் அழகாக இருந்துச்சுன்னு சொல்லி கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். பெருநாள் தொழுகை வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஸ்கூலில் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே தொழுகிறதுக்காக கிளம்பி போயிட்டோம். தொழுகை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே நாங்கள் போயிருந்தோம். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் டைம் ஆகிற வரைக்கும் எல்லோரும் வர்றதுக்காக. ஸோ அந்த டைமில் எங்கள் மருதாணியெல்லாம் அழகாக இருக்குது ஸ்டெயின் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறையா வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அவருடைய கண்ணியங்கள் எந்த குடும்பங்களை வீட்டு பெண்ணால் பாதுகாக்கப்படுகிறது அந்த குடும்பங்களை தான் சாதுவான பிள்ளைகளும் வாழ்க்கை யாரும் இந்த உலகத்தில் கிடையாது. நான் படித்தவன் என்று தன்னை அடையாளப்படுத்திய அல்லாஹ் எனக்கு ஒரே ஒரு அன்பர் இருக்கிறார். இப்ராஹிம் சலீலா அறிவு இப்ராஹிம் ஒரு உத்தர இப்ராஹிம் இருக்கிறார். ஸோ பெருநாள் தொழுகை வந்து ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது. அண்டு பெருநாள் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி எஸ்பெஷலி இந்த பக்ரீத்தோட தொழுகைக்கு முன்னாடி யாரும் வந்து சாப்பிடாம தான் வருவாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ஸ்நாக்ஸு அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் அது எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு எல்லோரும் அதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இன்னொன்று என்னென்னா எங்களோட பர்த்டே அன்னைக்கு. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டேவாக இருந்துச்சு. ஒரு சிறப்பான தொழுகையும் கிடச்சதுனால ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஈவன் தான் நாங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணாட்டியுமே எங்களுக்கு அந்த டே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே தொழுகை முடிச்சுட்டு வரும்போது ஒரு வீட்டு முன்னாடி குர்பான் கொடுக்கறதுக்காக ஆடு கட்டி போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து அக்கா பையன் பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டு இருந்தான். அவனுக்கு அதெல்லாம் காட்டிட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்து அம்மா குக்கிங்கோட வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஆஸ் யூஷுவல் ரெடியாகி அத்தை வீட்டுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டோம். நாங்கள் அயான் அக்கா எல்லாருமே கிளம்பி அப்படியே அத்தை வீட்டுக்கு போயிட்டு அங்கே தான் சித்தியும் இருக்காங்க. ஸோ அவங்க வீட்லேயும் போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். வரும்போது அம்மா சூப்பராக பிரியாணியெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு
கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கி எழுந்திரிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தொழுகிறதெல்லாம் முடிச்சுட்டு வந்து டீ குடிக்கிறதுக்காக எல்லோரும் வெளியே உட்காந்துட்டு ஜாலியாக பேசிட்டு ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த டே அப்படியே சூப்பராக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஈவினிங் வந்து கிளம்பி அத்தை வீட்டுக்கு போயிட்டோம். அக்கா வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள பார்க்குறதுக்காக அங்கே போயிட்டோம். அப்படியே கொஞ்ச நேரம் கசின்ஸ் கூட அண்ணி கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக அன்றைக்கி எங்கள் பர்த்டேங்கிறதுனால கிஃப்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருந்துச்சு. இது வந்து பெரிய அண்ணி பண்ண கிஃப்ட்டு. ஸோ அதெல்லாம் பிரித்து பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அயான் அவங்க மாமா கூட விளையாண்டுட்டு இருந்தான். ஸோ அப்படியே டைம் ஆனதுமே நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். எங்கள் அண்ணா கூட வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறமா எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கிட்டோம். என்னதான் இது ஒரு சிம்பிள் டேவாக இருந்தாலுமே எங்களுக்கு இது ஒரு ஸ்பெஷல் டே. ஏன்னா பக்ரீத் ப்ளஸ் எங்கள் பர்த்டே. ஸோ ஒரு ஸ்பெஷல் டேவாக இருந்துச்சு. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்காக Vlogs of Twins யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ உங்களுக்கும் ஏதாவது ஒரு அக்கேஷன்ஸ்க்கு மெஹந்தி போடணும்னு நினச்சிங்கன்னா ட்வின்ஸ் ஹென்னா ஆர்ட்டுன்னு நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஹென்னா பேஜ் வச்சுருக்கோம். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் அதில் டிஎம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான கஸ்டமைஸ்டு டிசைன்ஸை நாங்கள் கம்பேரிட்டிவ்லி லோ ப்ரைஸில் பண்ணி தருவோம்.